என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். அண்ணாமலை அவர்களின் தி ஹிந்து பேட்டி உங்களுக்காக தமிழில் கொடுத்திருக்கோம். பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சகட்ட பரபரப்பில் இருக்கும் சமயத்தில் அந்த பரபரப்பிலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆங்கில நாளிதழான தி ஹிந்து நாளிதழுக்கு சுட சுட பேட்டி அளித்து வருகிறார். ஒவ்வொரு முறை அண்ணாமலை பேசும்போதும் அது பொதுமக்களுக்கு ஒரு விதமான சுவாரஸ்யத்தையும் ஒரு விதமான கேள்விக்கான பதில் தருவதாக அமைகிறது. அந்த வகையில் அண்ணாமலை அவர்களின் இந்த பேட்டியை நம் ஒரே நாடு வாசகர்களுக்காக தமிழில் மொழிபெயர்த்து மக்கள் முன்னாடி வைக்கிறோம். இந்த பேட்டியில் குறிப்பாக நாம் கோயம்புத்தூர் தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கோயம்புத்தூருக்கு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கார் என்ற ரீதியில் அதை பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை. இனி ஒவ்வொரு கேள்வியாகவும் பதிலாகவும் நாம் காணொளியை காண்போம். கேள்வியாக, இந்த கோவை பகுதி ஒன்றும் உங்களுக்கு புதிதல்ல. கடந்த 10 வருடங்களில் இந்த தொகுதி வளர்ச்சி மற்றும் தேவைகள் எந்த அளவுக்கு மாறியிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அண்ணாமலை அவர்களின் பதில்: கிராமப்புற பகுதிகளில் நான் பிரச்சாரம் செய்யும்போது சில சிரமங்களை உணர்கிறேன். கோயம்புத்தூரை நோக்கி மிகப்பெரிய அளவில் மக்கள் வருகிறார்கள். ஜனத்தொகை அதிகமான சோமனூர், இருங்கூர், அரசூர் போன்ற பகுதிகளும் இங்கே உள்ளன. கோயம்புத்தூர் ஒரு மிகவும் தனித்துவமான பகுதி. காரணம், இந்த பகுதிகள் எல்லாம் இயற்கையாகவே எந்தவித வெளிப்புற உந்து சக்தியும் இல்லாமல் தாமாக வளர்ந்தவை. ஆனால் அதை மட்டுமே வைத்து கொண்டிருந்தால் பெரிய வளர்ச்சி இருக்காது. நமக்கு பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகள் தேவை. உதாரணமாக டிஃபென்ஸ் காரிடரை எடுத்துக்கொள்வோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். மாநில அரசு அதை மேலும் கொண்டு செல்ல வேண்டும். மாநில அரசுக்கு தொலைநோக்கு பார்வை என்பது எதுவுமே இல்லை. உதாரணமாக ஸ்வச் பாரத் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் கோயம்புத்தூர் தொடர்ந்து கீழே சென்று கொண்டிருக்கிறது. இன்றும் கோயம்புத்தூரில் குடிநீர் பிரச்சினை உள்ளது. கோயம்புத்தூரின் வளர்ச்சியை பற்றி நாம் மூடி மறைக்காமல் வெளிப்படையான ஒரு விவாதத்திற்கு தயாராக வேண்டும். அடுத்த கேள்வியாக, நீங்கள் கோயம்புத்தூர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களோட முக்கியமான 3 திட்டங்கள் எதை சார்ந்து இருக்கும்? அண்ணாமலை அவர்களின் பதில்: முதலில் நகர்ப்புற கட்டமைப்புகளை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்ததாக இந்த மாவட்டத்திலேயே மிக அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் உட்பட புதிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். முக்கியமாக சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும். காரணம், கோவை மாவட்டமே நதிகள், ஏரிகள் என்று சுற்றுச்சூழலுக்கு மிகவும் சென்சிட்டிவான ஒரு மாவட்டம். அடுத்த கேள்வி: கோவையில் கடந்த 20 ஆண்டுகளாக தொழில்துறை மிகவும் நலிவடைந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசு பாரம்பரிய தொழில்துறைகளை மீட்டெடுக்க என்ன நடவடிக்கைகளை எடுத்தது? நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகளை முன்வைக்க இருக்கீங்க? பதிலாக, ஒரு உதாரணத்திற்கு உருக்கு ஆலைகளை எடுத்துக்கொள்வோம். அங்கே கிட்டத்தட்ட 50 முதல் 60% வரை வட இந்திய தொழிலாளர்களை தான் நம்பி இந்த தொழிலே நடந்து கொண்டிருக்கு. அவர்கள் ஒருவேளை இன்னும் 5 வருடங்கள் கழித்து சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டால் அந்த தொழிலை படுத்துவிடும். எந்த ஒரு தொழிலிலும் இயந்திரங்களின் தேவை அதிகரித்து கொண்டிருக்கிறது. நாம் முன்வைப்பது என்னவென்றால், இந்தியாவில் இருக்கும் பல்வேறு துறைகளின் அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இங்கே காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அடுத்த கேள்வி: இப்படி ஒரு கடுமையான மும்முனை போட்டி இருக்கும் சமயத்தில் 60% மேல் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவோம் என்று எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க? பதிலாக, இது ஒரு மும்முனை போட்டி என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தொடர்வார் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு வாக்களிக்காமல் வேறொரு கட்சிக்கு வாக்களிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை சமீபத்திய தேர்தல்களில் மக்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். அதனால்தான் தேர்தல் முடிவுகளை பற்றி நம்பிக்கையோடு கூறுகிறேன். அடுத்த கேள்வியாக,
ஒரு சராசரி மனிதனுக்கு விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. மக்களிடம் இதை எப்படி அணுகப் போகிறீர்கள்? இதை பற்றி நாம் தினம் தினம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். விலைவாசி எவ்வளவு கட்டுக்குள் இருக்கிறது என்பதையும் மக்கள் உணர்ந்து இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையையும் குறைத்திருக்காரு. எண்ணெய் சுத்திகரிப்பு செலவினங்களை குறைத்து பெட்ரோல் டீசல் விலையை ஒரே அளவில் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை மக்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் நலத்திட்டங்கள் கடைக்கோடியில் உள்ள மக்கள் வரை சென்று சேர்ந்திருக்கிறது. கேள்வி: கடந்த 20 ஆண்டுகளில் பாஜகவை சார்ந்த வேட்பாளர்கள் கோவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருக்காங்க. இம்முறை மக்கள் ஏன் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? பதிலாக, கடந்த 20 வருடங்களாக மக்கள் பல்வேறு கட்சிகளுக்கு வாய்ப்பளித்து பார்த்துவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய குறைகள் இன்னமும் தீர்ந்தபாடில்லை. தங்களுடைய குறைகளை தீர்க்கும் ஒரு கட்சி வர வேண்டும் என்று தான் மக்கள் இப்போதும் விரும்புகிறாங்க. நான் ஒரு உறுதி அளிக்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் மக்களின் குறை தீர்க்கும் ஒரு சேவகனாகவே நான் இருப்பேன். அடுத்த கேள்வியாக, இந்த வகையில்தான் நீங்கள் மற்ற 2 வேட்பாளர்களை விடவும் வித்தியாசமாக இருப்பீர்களா? பதிலாக, வாக்காளர்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகள். மத்தியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்துள்ளது. மற்ற வேட்பாளர்களை விட மத்தியில் ஆட்சி அமைக்கப் போகும் கட்சியின் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது நல்லது என்பது அவர்களுக்கு புரிந்துள்ளது. மத்தியில் ஆட்சி அமைக்கும் அரசால் தானே மக்களின் குறைகளை செவ்வன தீர்க்க முடியும். கேள்வி: இளைஞர்களை நீங்கள் கணிசமாக ஈர்த்திருக்கிறீர்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் உங்களால் சாத்தியமாக்க முடியுமா? பதில்: இந்த கால இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் மிக மிக பெரியது. அவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது மிகப்பெரிய சவாலான வேலை. நானாகத்தான் இருக்க முடியும். இளைஞர்களுடன் ஒன்றிணைந்து அவர்களின் கனவுகளை அடைய, அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையோடு நிற்க, அவர்களுக்கான சரியான பாதையை நான் அமைத்து கொடுப்பேன் என்று தன்னுடைய பதில்களை பதிவு செய்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. மீண்டும் மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள்.